உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமியார் மருமகள் தான் தலைப்பு அப்படின்னு சொல்லி உங்களோட டீம்ல இருந்து பேசியிருப்பாங்க. நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பேசும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒன்று வந்திருக்கும்ல, இதெல்லாம் பேசினா நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசினா நல்லா இருக்கும்னு. அப்படி உங்க மைண்ட்ல என்ன வந்துச்சோ அதை ஒரு தலைப்பா காயின் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் பொறுப்புகளை வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சா நல்லா இருக்கும். ஓகே, பொறுப்புகளை ஒப்படைக்க சொல்லும் மருமகள்கள் பிசினஸ் மாமியார்கள் தலைப்பு வச்சுக்கலாமா? ஓகே, உங்க மருமக ஒரு தலைப்பு சொன்னாங்கல்ல, நீங்க ஒரு தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தாங்க சார் மகாராணி மருமகள். மகாராணி மகாராணி மருமகள். ஓகே, மகாராணியாக வாழும் மருமகள் பிசினஸ் அவர்களது மாமியார். சார் இவங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்த பூசலைங்க சார். நார்மலாக கிராமங்க, கிராமத்தில் எப்படி இருப்பாங்க, எப்போடா மருமக வெளியே வருவா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரி, என் மருமகளை கூப்பிட்டு உனக்கெல்லாம் கோலம் போட தெரியுமாம்மான்னு. நல்லா போடுவேங்க அத்தை அப்படின்னு. சரி, வெடிக்காலம் எழுந்திரிச்சு கோலம் போட்டுருமான்னு சொன்னான். இவ போய் வாச தெளிச்சு கோலம்னு எழுதி வச்சுட்டாவா சார். கோலம் எழுதி வச்சுட்டாங்களா? கோலம்னு எழுதி வச்சுட்டோன்ட்டா. உண்மையாவா? உண்மையாதான் சார். இது வாட்ஸ்அப் ஜோக்ல பாத்திருக்கேன். ஜோக்கல இல்லைங்க சார், அவளையே கேட்பாருங்க கோலம் அப்படின்னு எழுதி. ஏண்டி உனக்கு கோலம் போட தெரியும்னு சொன்னேன். புருஷனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் உன் பண்டாடி. எல்லார் வீட்லயும் கோலம் போட்டு அழகா கலர் தான் சார் கொடுப்பாங்க. நம்ம வந்திருக்கோம்னு புதுசா தெரியணும் இல்லைங்க சார், அதனால கோலம் எழுதி வைக்கிறதாமா? அது ஒரு கோலம் தானுங்க சார். ஹாப்பி நியூ இயர் எழுதுறோம், அதுவும் கோலம் தான். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், அதுவும் கோலம் தான். அது கோலம்னே எழுதி போட்டுமே. ஆனா எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சக்கரை எழுதி வச்சா இனிக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி கோலம் எழுதி வச்சா கோலமாமா. ஓகே, வேற நீங்க ஒரு தலைப்பு சொல்லுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீம்ல இருந்து அப்ரோச் பண்ணி மாமியார் மருமகள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா என்ன பேசணும்? சுறுசுறுப்பான மாமியார் வர்சஸ் சோம்பேறி மருமகள்னு வச்சுக்கலாம். அதையே ரொம்ப காமா சொல்றீங்களாம்மா? திருப்பி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்ல சோம்பேறித்தனமா இருக்கு. ஆக்சுவலா இந்த தலைப்பு அவங்க சொல்லணும், நீங்க சொல்றீங்களே. இல்ல, எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அதான் அவங்களும் சொல்லுவாங்க. ஓகே, என்ன மரும இப்படி ஒரு தலைப்பு சொல்றாங்க? ஆமா சார். வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா? எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஓகே, உங்க மரும எவ்வளவு சோம்பேறி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நல்லா தூங்குவாங்க, அப்புறம் செல்ல நோண்டிக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடாது. ஒரு தோசை இட்லி பிடிக்காது, பொங்கல் பிடிக்காது. சாப்பாட்டுலயும் சோம்பேறியாமா? உப்புமா பிடிக்காது. ஒரு சுடு தண்ணி வைக்கிறனாலும் கை சுடுது கீழே போட்டுருவா. பாத்திரம் கழுவுனாலும் யோசிப்பா. வேற என்ன பண்ண, நம்ம தான் செய்யணும். வேற என்ன பண்ண? இல்லை சார், நான் வந்து நினைப்பேன் ஏதாவது வேலை செய்யலாம், நாளைக்கு நம்ம ஏஞ்சி தொடச்சி விடலாம், இல்லை பெருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். நான் எஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா வேலையும் நீங்க எத்தனை மணிக்கு முடிச்சுடுவாங்க. எழுந்திருப்பீங்க? 11 மணிக்கு காலைல? 8 மணிக்கு எழுந்திருப்பேன். ஓ, 8 மணிக்கு எழுந்திருச்சீங்க. அப்பா 8 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் நினைப்பேன் நைட்டு ஹஸ்பண்ட் கேட்பாங்க, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண அம்மாவுக்கு அப்படின்னு. சரி, நான் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு நினைப்பேன். காலையில் நான் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் அவங்க முடிச்சிருவாங்க. எப்பயாவது தப்பி தவறி சப்பாத்தி தரட்டுறியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அவங்க பாதி முடிச்சிருப்பாங்க. அப்புறம் நான் அவங்களை எழுப்பி விட்டு நான் வந்து பாக்கியை திரட்டுவேன். ஓகே, உங்க மாமியார் எத்தனை மணிக்கு எந்திப்பாங்க? மாமியார் 5:30 6 மணிக்கு எழுந்துச்சு. அப்ப தெரியுது எத்தனை மணிக்கு எந்திக்காங்கன்னு. தெரியும். அப்ப நீங்க அதுக்கு மேல எந்திக்கணும்ல? அதுக்கு முன்னாடி எழுந்திக்க முடியல. 8 மணி வரைக்கும் தூங்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் அந்த நாளே. மந்தமா இருக்குமா? எத்தனை மணிக்கு நைட்டு தூங்குவீங்க? நைட்டு தூங்க 11:30 12 ஆயிடும். ஓகே, என்ன பண்ணுவீங்க? படம் பார்ப்பாங்க சார். ரீல்ஸ் பண்ணும். படம் பார்ப்பாங்க. 11 வரைக்கும் படம் பார்த்துறது. காலைல 8 மணிக்கு எந்திக்கிறது. காலைல 8 மணிக்கு எழுந்துப்பாங்க. ஏஞ்சி வந்து டீயை குடிச்சிட்டு, அம்மா எதனா செய்யணுமா? ஒன்றும் வேண்டாம்மா. அம்மா கோலம் போடுறியா? கோலமே போட தெரியாது. கோலம் போடவே தெரியாதா? இல்ல, நான் வந்து கேரளா, அங்க கோலமே கிடையாது. இங்க வந்து தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் இந்த அம்மா மாதிரி கோலம் எழுதியா வைக்கலாம்ல? அந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை, இப்பதான் தோணுது. ஓகே, சரி, இவ்வளவு பண்றாங்க, உங்களுக்கு கோவம் வராதா? என்ன பண்றது, நம்ம பொண்ணு மாதிரி. சரிம்மா, இது இன்னைக்கு நேரத்துல ஓகே, தினமும் பண்ணா உங்களுக்கு கோவமே வராதா? என்னடா அது, நம்மளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதுக்கு, வீட்டுல ஒரு மருமகம் இருக்கா, எடுத்து பண்ண வேண்டியதானே, கோவமே வராதா? அப்போ கோவம் வருது, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பையன் அப்புறம் நம்மள அடிச்சிடக்கூடாதுல்ல. லவ் மேரேஜா என்ன? லவ் மேரேஜ். ஓ, ஓகே. சோ அங்க இருந்து உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க நீங்க. ஆமா. ஓகே, உங்க சம்பந்தி கிட்ட சொன்னீங்களா? சம்மதிக்கிட்டயா? அவங்க கிட்ட என்ன சொல்ல? அவங்க சொன்னா மாமியார் கொடுமை பண்றாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. என்னமோ கல்யாணம் எத்தனை மாசமா ஆகுது? 4 மாசம்.
4 மாசத்துல விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க அம்மா. எதை கேட்டாலும் நான் என்ன பண்றது, என்ன செய்யறது, மாத்துது அப்படி. ஐயோ. ஆனா உங்களுக்கு ஒரு தலைப்பு சொல்லட்டுமா? என்ன பண்றது, புலம்பும் மாமியார்கள் விசஸ் மருமகள், இதுதான் வைக்கணும் உங்களுக்கு. கரெக்டாக சொன்னீங்க சார். இப்போ ஓகே, உங்களோட தலைப்பு சொல்லுங்க. பொறுப்பாக இருக்க சொல்லும் மாமியார், பொறுப்பு இல்லாமல் இருக்கும் மருமகள். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க சார், நான் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுவேன். ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவேன், எதுக்குமா இத்தனை ட்ரெஸ்ஸு, ஏற்கனவே அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கிறேன், எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க சார். ஓகே, நியாயம் தானே? அதை வந்துங்க நல்லா துணிமணியாக எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, ஷைனிங்காக அந்த துணிமணி எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதை ஒரு வாட்டி துணி போட்டு துவைச்சா அதெல்லாம் சுருங்கி போயிடுது. ஷைனிங்காக அப்புறம் வேற ட்ரெஸ் வாங்குறாங்க. ஏன்னா அந்த வேலையை அவங்க தாங்க சார் செய்கிறாங்க, அதனால் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, வேற எந்த விஷயத்துல உங்க மருமக பொறுப்பே இல்லாம இருக்கா நினைக்கிறீங்க? அது வந்துங்க ஏற்கனவே வண்டிக்கு லாரி கீரி ஓட்டுறதுக்கெல்லாம் போய் அதே அனுபவத்திலே விட்டுட்டோம். ஓகே, யார் லாரி ஓட்டுறா? அவங்க தான் லாரி ஓட்டுறாங்க. யாரு, நீங்களா? ஆமாங்க சார். நீங்களும்? நானும் என்னோட ஹஸ்பண்டும் லாரி ஓட்டுறேங்க சார். ஓ, நான் டிரைவருங்க சார். அப்படியா? ஆமாங்க ஓகே, சார். எங்க ஓட்டுறீங்க? நான் நாமக்கல்ல இருக்கோங்க சார். ஓகே, பெரிய வெஹிக்கிள் இருந்து எல்லா வண்டியும் ஓட்டிட்டு இருக்கேங்க சார். ஹெவி வெஹிக்கிள். ஆமா, ஹெவி Okay. வெஹிக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போவீங்க? லாங்? சார் டெல்லி வரையும் போயிருக்கேங்க சார். இது வரையும். டெல்லி வரைக்கும்? டெல்லி ஓ, வரையும். ஓகே. ரெண்டு பேரும் மாறி மாறி ஓட்டிப்பீங்க? மாறி மாறி ஓட்டிப்பேன். தனியானவும் போயிட்டு வந்துருவீங்க? போயிட்டு வந்தோம். அதனால ஒரு வேலை கூட செய்யாதுங்க. ஓ, அந்த போனே தான் பார்க்கும். ஒரு வேலை டீயா நாம கொண்டு போய் கொடுத்தா கூட அந்த டம்ளர் கூட கழுவ மாட்டான். சரி. ஆனா பொறுப்பா அவங்க வந்து இப்போ இது வரைக்கும் லாரியை வந்து ஆண்கள் தான் ஓட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் உடைச்சு அவங்க பெண் ஓட்டுறாங்கல்ல. அவங்க ஓட்டுனா அவங்க குடும்பத்தை அவங்க தாங்க பார்க்கணும். ஆமாங்க, நீ பொறுப்பே இல்லைன்னு சொல்ற அளவுக்குலாம் அவங்க பொறுப்பு இல்லாம இல்லையா? அவங்க எடுத்துக்கணும்ல அதை. நம்ம மாமியா ரொம்ப வயசாகி போச்சு, எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க செய்வாங்க, அந்த வேலையை நாம் வீட்டில் இருக்கும்போது செய்யணும்ல. சார் நான் இந்த ஷோக்கு வந்ததே அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஷோக்கே என் வீட்டுல சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க சார், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னை எழுப்பவே மாட்டாங்க. நான் காலைல 10 மணி வரைக்கும் கூட தூங்குவேன் சார். ஒரு நாளைக்கு 11 மணி வரைக்கும் கூட தூங்குவேன். நான் காலைல காப்பி வச்சு வந்து கொடுத்துட்டு இது குடிச்சிட்டாது இப்போ எடுத்துக்கோ, வெறும் வயிற்றுல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு காப்பி வேணாங்க, நான் அப்புறமேட்டு வந்து குடிச்சிக்கிறேன்னா வச்சுட்டு வந்து கொடுத்துருவாங்க சார். நான் என்ன பண்ணுவேன், அதை குடிக்கவும் முடியாமல் சரி நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் சார், வைங்க தான்ருவேன். சரி அவங்க வச்சு வந்து கொடுத்தாங்களா அந்த மரியாதைக்காக நம்ம குடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்குவேங்க சார். மறுபடியும் எந்திரிச்சுலாம் வர மாட்டேன். அதே மாதிரி தூங்கிட்டே இருந்தால் கூட சாப்பாடு வந்து தட்டில் போட்டு வந்து பெட்லேயே கொடுத்துருவாங்க சார். நான் சொல்கிறேன்னா அவங்க என்னென்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ காலைல எந்திரி, நேரமாக எந்திரி, நீ வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுது, யாராவது புஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாங்க சார். இப்போ உங்க மருமக லாரி ஓட்டுறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு மேல இருந்து ஓட்டுறாங்களா? கல்யாணத்துக்கு பின்னாடி தான் என் பையன் தான் கற்றுக் கொடுத்தான். ஓகே, உங்களுக்கு அவங்க ஓட்டுறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? சந்தோஷமா தான் இருந்தது. மருமக ஓட்டுறாங்க. ஓ, சூப்பர். இந்த ஓகே, பக்கமே அவ தான் ஓட்டுறான்னு சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலா உங்களுக்கு நான் ஒரு தலைப்பு சொல்லட்டுமா? சாதிக்கும் மருமகள், சாதிக்க உந்து சக்தியாக இருக்கும் மாமியார். சூப்பர் சார். இதுதான் ஆக்சுவலா உங்களுக்கு ஆப்டான டைட்டில் இது. கண்டிப்பாக. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.